2026 வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் பேசும்படியாய் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் அப்பா, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் அப்பா. இந்த வருஷத்தில் அதிகமாக நாங்கள் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கீர் தகப்பனே. அன்றைக்கு எரேமியாட்ட சொன்னது போல எங்களை பார்த்து சொல்லீர் தகப்பனே, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் உம்முடைய வார்த்தை வசன கிரிச்சினப்பா, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும் என்று சொல்லி எல்லாரும் அப்படியே ஜெபிக்கலாமா? எல்லாரும் பாரத்தோடு ஆண்டவர் நோக்கி ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமெனப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசி சிறைச்சாலையில் இருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆமென். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறபடினால அவர் என்ன சொல்கிறார்னா, நீ அறியாது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, ஆமென். நம்மளையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்வாராம். இதை யாரெல்லாம் நம்புறீங்க? இதை யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். நீங்கள் அறியாதும் எட்டாதமான பெரிய, அதாவது எரேமியாவுக்கு அறியாதும் எட்டாதமான காரியம் என்னத்தை செய்தார் தெரியுமா? அறிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அதாவது திரும்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சிறை பிடிக்கப்பட்டவங்க திரும்ப வருவாங்க என்று சொல்லி அவர் அறிவித்தார். அது மாத்திரமல்ல, மேசியா வருவார் என்று சொல்லி அறிவித்தார். அதுக்கப்புறம் மேசியாவுடைய ஆளுகை, இந்த அதிகாரம் முழுதும் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து பூமிக்கு வருவார், அவர் ஆளுகை செய்வார் என்று சொல்லி, அதான் நீ அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அதே போல ஆண்டவர் செய்தார். அதே போல நம்மளையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நீ அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை நமக்கு அவர் செய்வாராம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஆமென். கண்பானவர்களே, இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு இன்றைக்கு நம்புங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆண்டவர் உடனே உனக்கு பதில் கொடுப்பாராம், உடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வாராம். ஆமென். நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நாம் ஜீவனுள்ள தேவனை பாருங்க, யோசித்து பாருங்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு உண்மையான தீர்க்கதரிசி, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி. அவன் தாயின் கருவிலை உருவாக்குறதுக்கு முன்னாடியே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. நல்ல கவனமாக கேளுங்க. அவனுக்கும் பாடுகள் உபத்திரங்கள். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உண்மையான தீர்க்க தரிசனத்தை உரைத்தபடினால அவனை கொண்டு சிறைச்சாலையில் போட்டாங்க. அவன் சொன்னபடிலாம் நடக்குது. ஆனால் அவன் நீதியை பேசுகிறபடினால அவனுக்கு கிடைத்த பலன் அப்படின்னா சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையிலிருந்து புலம்பி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் சரி, இந்த வருஷத்தில் ஏசப்பாவை நோக்கி நம்ம கூப்பிடுவோம், அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். 100க்கு 100 அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசிட்ட சொன்ன வார்த்தையை இன்றைக்கு இந்த கிருபை நாட்களில் நம்மகிட்ட சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆமென். நமக்கும் பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் பெரிய காரியத்தை செய்வாராம். இதை யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். எது வந்தாலும் சரி, இந்த வருஷத்தில் நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னதை மாறவே மாட்டார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஏசப்பா சொல்கிறத மாறவே மாட்டாருங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாராம். ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. சிறைச்சாலையில் உட்கார்ந்து அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு சில ஜனங்களெல்லாம் நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க, நம்ம இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறோமே என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டு இருக்கிறான்.
ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கொடுப்பா, நான் உனக்கு மருத்துவ அருளி செய்வேன், நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். எனக்கு அன்பான என்ன நடந்துச்சு தெரியுமா? திரும்ப அவன் ஜெயிலேருந்து வெளியே வர்றான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். ஏசப்பா ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். அவருடைய பிள்ளைகளை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜெபிக்காதபடி எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. நான் கிறிஸ்தவன், நான் இயேசுவை தொழுது கொள்றேன், இயேசுவை கடவுளா நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு நீ ஜெபிக்காம எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, யோசித்து பாருங்க பார்க்கலாம். அந்த தீர்க்கதரிசியே பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக இன்றைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஆலயத்துக்கு போறேன், ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போறேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் ஜெபிக்காம இருக்கிறபடினால தான் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். ஜெபிக்கல அப்படின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். உண்மையிலே அவனுக்கு இவ்வளவு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மேசியா வருகை, மேசியா ஆளுகை வரைக்கும் ஒரு ஆண்டவர் அவனுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கும் ஆண்டவர் எனக்கு அன்பான எதிர்காலத்தை குறித்தும் ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்வாராம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஆமென். எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆமென். அவர் நோக்கி நாம் கூப்பிடும்போது, ஏசப்பா நீங்கள் யாரையும் ஃபோனில் சொல்லிடாதீங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இன்றைக்கி எப்படி இருக்குது தெரியுமா? ஏதாவது பிரச்சனை உடனே கூட பிறந்தவங்கனாலும் சரி, யாருக்காவது ஃபோன் அடித்து இப்படி பிரச்சனை என்று சொல்கிறீங்க, அதை சொல்லாதீங்க. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா இப்படி இருக்கு தகப்பனே, நீர் அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். அவருடன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அன்பானவர்களே, இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள ஆண்டவர் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறார். ஆமென். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அவங்க மாத்திரம் கையை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு ஜெபிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு எவ்வளோ உஷாராக இருக்கீங்க பார்த்தீங்களா? கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு, ஆனால் கையை தூக்க மாட்டேங்கிங்க. ஆமென். நான் என்ன ஜெபிப்பேங்கிறவங்க மாத்திரம் கையை தூக்குங்க பார்க்கலாம். என்ன நான் ஜெபிப்பேன், அது கை காணும். ஆமென். கண்பானவர்களே, ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்வார், மறு உத்தரவு கொடுப்பாருங்க. ஆமென். நம்ம யார் அங்கே வணங்குறோம், யாரை தொழுது கொள்கிறோம்? ஆமென். வேதம் சொல்லுது, யூதன் என்று இல்லை, கிரேக்கன் என்று இல்லை, அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை விசுவாசிக்கிற வெட்கப்படுவதில்லை. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள ஆண்டவர். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அண்ணாச்சிமாரெலாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்மெல்லாம் எரேமியா சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்களாம் எரேமியான்னு சொல்லுங்கள். அண்ணாச்சிமாரெலாம் கையில் உயர்த்தி சொல்லுங்கள், நாங்களாம் எரேமியா. ஆமீன் சொல்லுங்கள். ஆமீன். எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லாருமே எரேமியா. ஆமீன். ஆண்டவர் உங்களை தீர்க்கதரிசியாக எடுத்து பயன்படுத்துவார். அவருடைய நாமம் மைப்படும்படி அன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஆண்டவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ அதை பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு அந்த அவர் நோக்கி கூப்பிடணுங்கிறதுக்காக அந்த சம்பவத்தை நம்ம தியானிக்க போயிடும். 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 35 வசனத்தை பார்க்கலாம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதை என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அப்படி எரேமியா 33 ஒன்றிலிருந்து படி. எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர், இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னதென்றால். போதும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்னதாக பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறதாவதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில், ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில், ஆண்டவர் ஊழியம் செய்யும்படியாய் ஆண்டவர் நடந்து போகிற நேரத்தில் அவருக்கு பின்னாடி ஜனங்கள், எல்லா ஜனங்களும் போகிறாங்க. ஒரு பிறவிலே ஒரு குருடனாக இருக்கிறவன் அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். அவன் குருடனாக இருக்கிறபடினால அவன் பிச்சை எடுக்கிறான், உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் பின்னாடி அநேக ஜனங்கள் போகிறனால அந்த ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டு, அவன் குருடனாக இருக்கிறபடினால அந்த ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு விசாரிக்கிறான். என்ன சம்பவம் நடக்குது, அநேக ஜனங்கள் போயிட்டு இருக்காங்களா, என்ன நடக்குது அப்படிங்கும்போது அவனுக்கு சொல்லப்படுது,
வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர், அவர் மனிதனாய் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் தாவீது வம்சத்திலே அவர் பிறந்தார். அவர் மனிதனாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் அநேகருக்கு அற்புதங்களை செய்கிறார். அவர் குருடருடைய கண்களை திறக்கிறார், சப்பானியில் நடக்கச் செய்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னதோடும் அதை அவன் கேள்விப்பட்டவுடனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாதான் நம்முடைய வாழ்க்கை மாறும். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய பின்பாகத்தை பார்க்கும்போது அவன் பார்வையடைந்து ஆண்டவருக்கு பின் சென்றான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். உங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற வேண்டும். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு எப்படி அந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டானோ, அதே போல ஆண்டவரே என்னுடைய புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாய் மாற்றுமப்பா, என்னுடைய தரித்திரத்தை நீக்கி போடுங்க தகப்பனே, என்னுடைய பற்றாக்குறையை நீக்கி போடுங்க, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்லணும் தகப்பனே, என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா, என் குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பணுமப்பா, என் குடும்பத்தில் பிள்ளைகள்லாம் குருட்டுத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க பார்வையடையணும். என்னுடைய கணவர் குருட்டுத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் பார்வையடையணும். என்னுடைய மனைவி குருட்டுத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், அவர் பார்வையடையணும். ஆண்டவரே சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க, எங்கள் குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நீ ஆண்டவரை பார்த்து நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பாராம். எனக்கு அன்பானவர்களே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுறான். என்ன நடக்கு பாருங்க, படிமா அடுத்த வசனத்தை படி பார்க்கலாம். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். வாழ்க்கையிலையும் நல்ல கவனமா கேளுங்க. வேலை செய்யறதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் வராதுங்க. கவனமா கேளுங்க. வேலை செய்யறதுக்கு எந்த ஒரு தடையும் வராது. ஆனா ஜெபிக்கணும் அப்படின்னா தடை வந்துடும். ஆண்டவருடைய பாத்துல ஜெபிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 100க்கு 100 அவங்களுக்கு தடை வரும். அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தடை வரும். ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகி ஜெபிக்கணும், இன்றைக்கி ஆண்டவருடைய பாத்துல ஜெபித்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலே நமக்கு தடை வரும். நல்ல அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுறான். முன்னடப்பார்கள் அவனை அதட்டுறாங்க. அதே போல் நம்மளுக்கும் தடைகள் வரும். எனக்கு அன்பானவர்களே, உள்ளே இருக்கிற பலவீனம், அவன் ஒரு குருடனும் அவன் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறபடினால அவனுடைய பலவீனத்தை வைத்து அதட்டுறாங்க. ஒருவேளை அவன் ஒரு செல்வந்தனா இருந்தால் அதட்ட மாட்டாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எந்த காரியத்தில் நம்ம பலவீனமாக இருக்கிறோமோ அதை எடுத்து பிசாசு பயன்படுத்துவான். நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா அந்த காரியத்தை கொண்டு வந்து உங்களுடைய ஜெபத்துக்கு தடை வரும். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, முன்னடப்பார்கள் அவனை அதட்டுறாங்க. சத்தம் போடாதப்பா, சத்தம் போடாத என்று சொல்லி அதட்டுறாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சிலவங்க பாருங்கள், ஏதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் பலவீனம் இருக்கும். சிலவங்க பணம் தான் முக்கியம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கப்பட்ட நேரத்தில் ஜெபத்துக்கு நேரத்தை செலவழிக்க முடியாது. அது அவங்களுக்கு ஒரு தடையாக மாறிடும். இப்படி ஒரு சில காரியங்கள் நமக்கு நம்முடைய ஜெப ஜீவியத்துக்கு தடை வரும். ஆனால் தடையை மீறி ஜெபித்தா மாத்திரம்தான் ஏசப்பா உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாராம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். இப்போ எரேமியாவுக்கு என்ன தடை? அவன் சொன்னது போல எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் இன்னுமே சிறைச்சாலில் இருக்கிறான். யோசித்து பாருங்க, பார்க்கலாம். கொஞ்சம் 2 அதிகாரம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவான். ஆனால் அவனுக்கு அதில் ஒரு பலவீனம், சோர்ந்து போயிருக்கிறான். ஆண்டவர் சொல்லார், என்னை நோக்கி கூப்பிடுப்பா அப்படிங்கிறாரு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், ஜெபத்துக்கு தடை வரும். ஜாக்கிரதையாக இருந்து நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபோன் வரும். நீங்கள் ஜெபிக்க போகும்போது தான் ஃபோன் வரும். உடனே நீங்கள் அதை சைலண்டில் பண்ணிவிட்டு, ஃபோன் வந்துச்சுன்னா முதல்ல அதை அவங்கள்ட்ட அட்டன் பண்ணிவிட்டு நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஃபோன் வராத அளவுக்கு சைலண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் அவன் பேசுனாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து அது அவங்கள்ட்ட பேசலாம். எனக்கு அன்பானவர்களே, என்ன நடக்கு பார்த்தீங்களா? அதட்டுறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், அதட்டுறாங்க. அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாக கூப்பிட்டானான். அதட்டுறாங்க, மிகவும் அதிகமாக கூப்பிட்டானான். எனக்கு அன்பானவர்கள், நாமளும் அதே போல் ஜெபத்துக்கு தடை வரும்போது எப்படியாவது ஜெபித்தாதான் நம்ம குடும்பம் பாதுகாக்கப்பட முடியும். ஜெபித்தாதான் நமக்கு விடுதலை கிடைக்கும்.
ஜெபித்தாதான் நம்ம வெளியே வர முடியும். ஜெபித்தாதான் நமக்கு அற்புதம் நடக்கும். ஜெபித்தாதான் நமக்கு சுகம் கிடைக்கும். ஜெபித்தாதான் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபித்தாதான் கையுண்டு பேச ஆசீர்வதிக்கப்படும். ஜெபித்தாதான் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. ஜெபித்தாதான் போக்குவரத்தையும் கர்த்தர் பாதுகாக்க முடியும். ஜெபித்தாதான் நமக்கு வாழ்வு என்று சொல்லி, ஜெபித்தாதான் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. ஜெபித்தாதான் நமக்கு வீடு கிடைக்கும். அப்படி நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால், உண்மையிலே அந்த தடைகள் மத்தியிலும் ஜெபிக்காதபடி இருந்தால் நமக்கு அவ்வளோதான் என்று சொல்லி நாம் அதை அறிந்து கொண்டு ஜெபித்தாதான் நமக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிடும்போது உடனே ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பாராம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்து. அல்லேலூயா. சரீரத்தில் பலவீனமா? நான் ஒரு சாட்சி சொல்கிறேன் கேளுங்க. அங்கே தூத்துக்குடியில் இருக்கும்போது, அண்ணா நகரில் இருக்கும்போது ஒரு உபவாச கூட்டம். அன்னைக்கு காலையில் என்ன ஆயிட்டு அப்படின்னா, எனக்கு சரியான வாய்வு பிடி மாதிரி ஒரு பிடி. என்னுடைய சரீரத்தில் அப்படியே ஒரு பலவீனம். இந்த குறுக்கு அப்படியே நீ பிடிச்சிக்கிட்டு அப்படி இந்த இடுப்பும் குறுக்கும் பிடிச்சிட்டு அப்படியே குன்னிட்டு அப்படி என்னால் நிற்க முடியல, உட்கார முடியல, நவள முடியல. அப்படி ஒரு பிடி, அவ்வளோ ஒரு பலவீனம் எனக்கு சரீரத்தில். நல்ல கவனமாக கேளுங்க. அப்படி அந்த சரீரத்தில் அப்படி பலவீனமாக இருக்கும்போது, அன்றைக்கு உபவாசம், அன்றைக்கு நான் இங்கே கூட்டத்துக்கு நான் வரணும், இங்கே வந்து ஊழியம் செய்யணும், உபவாசத்தோடு வரணும். பிள்ளைகளை வந்து நான் ஸ்கூலில் விட்டுட்டு நான் வீட்டில் வந்துடுறேன். திடீர்னு சொல்லி அப்படி எனக்கு பிடிச்சிக்கிட்டு கட்டில் விட்டு அதை உட்கார முடியல, நிம்மலைய முடியல, அப்படியே பிடிச்சிக்கிட்டு. எய்த்தாக்கில் மெடிக்கல் ஒரு மாத்திரை போட்டால் அந்த பிடி உடனே நின்றும், அது எனக்கு தெரியும். ஆனால் மாத்திரை போட்டால் உபவாசம் இருக்க முடியாது. அப்போ நம்ம போய் எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறோம், நம்ம மாத்திரை போடவா அப்படி சொல்லிட்டு உடனே அதிலே உட்காந்து, நான் நிறைய உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் ஒரு பாட்டு, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் மையம் படைத்தவரை நான் பார்க்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டை படித்து ஆண்டவருடைய பாத்தில், ஆண்டவரே எனக்கு இறங்குமப்பான்னு சொல்லி ஜெபிக்கிட்டு அப்படியே பாட்டை படிச்சுக்கிட்டே ஆவில் நிறைஞ்சு பாட்டை படிக்கிறேன். அந்த பாட்டு முடியும் எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல அப்படியே ஒரு பலன் வந்துச்சு. அப்படியே கீழே உட்கார ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த பாட்டு முடிஞ்சோன்னு அப்புறம் முழங்கால் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே நிற்க ஆரம்பித்தேன். அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். யோசித்து பாருங்கள், பார்க்கலாம் ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்கிறார் பார்த்தீங்களா. ஒன்றும் இல்லை, அந்த வாயு பிடிக்க ஒரு மாத்திரை போட்டால் உடனே கேட்கும். ஆனால் ஜெபத்தில் பாருங்கள் எப்படி நடக்கு பார்த்தீங்களா. யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நாம் பலவீனமாக இருக்கும்போதும் அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது. பெருமைக்காக நீங்கள் அப்படி ஜெபிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் அப்படி ஜெபிக்கும்போது உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, பலவீனமாக இருக்கிறோம், அப்படி இருந்தாலும் ஏசப்பா எனக்கு இறங்கும் ஆண்டவரே. உங்களால் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியலையா, படுத்துக்கிட்டே ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்பா, எனக்கு இறங்கும் ஆண்டவரே. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கே என்ன செய்கிறாங்க தெரியுமா, முன்னடப்பாரெல்லாம் அவனை அதட்டுறாங்க. அவன் இன்னும் அதிகமாக கூப்பிட்டானோ. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி காலங்களை பார்க்கும்போது மகா கொடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பெற்றோர்களை ஜெபிக்கணும், கணவரை வேலைக்கு அனுப்பிட்டு மனைவிமாரி ஜெபிக்கணும். எனக்கு அன்பா, ஏன்னா அந்த சூழ்நிலை நாம் வீட்டுக்கு வந்தால் தான் ஒன்றுங்க, எங்கே சென்றாலும் விபத்துக்கள். எனக்கு அன்பானவர்களே, கொள்ள நோய் ஒரு பக்கம். அதனால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். எனக்கு அன்பானவர்களே, அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். வேற என்ன சொல்கிறார் உங்கள்கிட்ட, நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராம். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராம். நீங்கள் ஜெபிச்சின்னா அவர் உங்களை பாதுகாப்பாராம். ஆமேன். ஆண்டவர் என்ன கேட்குறாரு பாருங்க, அவன் அதில் பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அவன் மிகவும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்ததும் அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். எனக்கு அன்பானவர்களே, எப்படி கேட்குறாரு பார்த்தீங்களா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர், அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவர் கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பா. உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்பார், நான் உனக்கு என்ன செய்யணும். யோசித்து பாருங்க பார்க்கலாம். நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்போம் தெரியுமா, அப்பா அம்மாலாம் கேட்பலாம், என்னம்மா உனக்கு வேணும், உனக்கு என்னம்மா வேணும் கேட்போம்ல. அதே போல தான் நம்ம அப்பா கேட்குறாரு. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஏன்னா அவர் நமக்கு பரம தகப்பனாக இருக்கிறபடினால. அண்ணாச்சி மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட இதை தான் கேட்பார், நான் உனக்கு என்னப்பா செய்யணும். இதை தான் ஏசப்பா கேட்பார், நான் உனக்கு என்னப்பா செய்யணும். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. அதை படிமா, அந்த வார்த்தை படிமா, அந்த வார்த்தையை படி பார்க்கலாம். 41 வசனத்தை படிமா நல்லா மைக்கில். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே,
நான் பார்வையடைய வேண்டும் நல்ல என்றான். கவனமா கேளுங்க. நம்ம பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன கேட்போம் தெரியுமா? சில நேரம் பிள்ளைகள் கோவப்பட்டாலும் சரி, பிள்ளைகள் நம்ம ரொம்ப நாள் பிள்ளைகளை பார்க்க ரொம்ப நாள் ஆயிட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டுன்னா வந்த உடனே பிள்ளைகள்கிட்ட கேட்போம், ஏம்மா உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்படி தானே? அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஏதாவது கடையில் வாங்கி தான் கொடுக்க முடியும். அப்படி தானே? அதானங்க நம்ம உதவி செய்ய முடியும். பிள்ளைகளுக்கு கடையில் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் நம்ம பரம தகப்பன் என்ன செய்கிறாரு பார்த்தீங்களா? அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் நம்ம இதை செய்ய முடியுமாங்க? நம்ம பிள்ளைகளுக்கு முடியாது. நம்ம இதை பிள்ளைகளுக்கு செய்ய முடியுமா? நம்ம பிள்ளைகள் அப்பா நான் பார்வையிடன்னு சொன்னால் அதை நம்ம செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் அவர் நமக்கு பரம தகப்பனாக இருக்கிறபடினால, அவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறபடினால, அவர் சிருஷ்டிகராக இருக்கிறபடினால அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வையிடையணுங்கிறார். உடனே அவனை தொட்டு அவர் பார்வையிட வைக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஆமென். மனுஷங்கள்கிட்ட ஏதாவது கேட்டிங்கன்னா அவங்க செய்கிறதாங்க செய்வாங்க. ஆனால் கடவுள்கிட்ட கேட்டோன்னா, ஏசப்பாட்ட கேட்டோன்னா, படைச்சவர்கிட்ட கேட்டோன்னா உண்மையிலே நம்ம ஜீவனுக்கு எதுவானது தருவார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஜீவனுக்கு எதுவானது என்னது? சரீரத்தில் பலவீனத்தை அவர் நீக்கி போடுவார். உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய புலம்பல் எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஆமேன். அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். நீங்கள் நினைக்கலாம், இதையோ ஆண்டவர் இதை செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசிக்கு எந்த காலத்தை வரைக்கும் சொல்லியிருக்காரு? எந்த காலம் வரைக்கும் சொல்லியிருக்கிறார்? 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காலம் வரைக்கும் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு தாங்க வாங்க முடியும். இப்போ இந்த குருடனுடைய வாழ்க்கை எப்படி ஆயிட்டு பார்த்தீங்களா? பிறவி குருடன் பிச்சைக்காரனாக இருந்தவன் இப்போ யார் பின்னாடி போகிறான்? ஏசப்பா பின்னாடி போகிறான். இப்படி தாங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த வருஷத்தில் 2026 ஆமேன், நாம் ஆண்டவரிடத்தில் கூப்பிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அநேக ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போட போகிறார். இதை யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமேன். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. அவர் எரேமியா என்ன நினைக்கிறாரு? என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறார். சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. அடுத்தாக்கள் என்ன நடக்கும்? அவர் சொல்கிறார், திரும்ப அவங்க வருவாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு கிளை எலும்பு பண்ணுவேன். அவருடைய நாமம் கர்த்தர். அதுக்கப்புறம் அவருடைய ஆளுகை பாருங்கள், யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நம்மளையும் அப்படி தான், அதே போல தான் ஆண்டோடைய பாதத்தெல்லாம் ஜெபிக்கும்போது, எனக்கு அன்பானவர்களே, நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராம். அதை யாரெல்லாம் நம்புறீங்க? சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் எனக்கு அநேக அற்புதங்களை நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா. இந்த வருஷத்தில் எனக்கு அநேக அற்புதங்களை செய்ய போகிறீங்கப்பா. இந்த வருஷத்தில் எனக்கு அநேக அற்புதங்களை செய்ய போகிறீங்க. கடன் பிரச்சனை விடுதலை கொடுக்க போகிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, அநேக அற்புதங்களை செய்ய போகிறீங்க. எல்லா பற்றாக்குறையும் நீக்கி போட போகிறீங்க தகப்பனே. என்னுடைய பலவீனத்தை நீக்கி போட்டு எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறீங்க. புது பலத்தை கொடுக்க போகிறீங்க தகப்பனே. ஆமேன். கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். நீ அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை அவர் செய்வார். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத காரியத்தில் அவர் உங்களுக்கு வீடை கட்டி வீடை உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவார். யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமேன். நீ அவர் நோக்கி கூப்பிடுங்க. அவர் மறு உத்தரவு அருள் செய்வார். நீங்கள் அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை அவர் அறிவிப்பார். ஏசப்பா ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள ஆண்டவர். அவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். நீ அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள ஆண்டவர். ஆமேன். உங்களை பார்த்து சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போட்டுருவார். ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 குருடர்கள் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி அவங்களும் அப்படி கூப்பிட்டுட்டே வர்றாங்க. ஆண்டவர் வீட்டுக்கே வந்துட்டார். ஆண்டவரே, நாங்கள் பார்வையிட வேண்டும் என்று சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை என்று சொல்லி விசுவாசிக்கிறாயா என்று கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் என்று சொன்னோன்னே அவங்களை தொட்டு ஆண்டவர் குணமாக்குறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாதபடி நீங்கள் இருந்தீங்கன்னா
தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே இந்த வருஷத்தில் நாம் விசுவாசித்து ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபித்து அநேக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். தம்பிமார் தங்கச்சிமாரெலாம் கேளுங்கம்மா, ஆண்டவர் இல்லாமல் வாழ முடியாது. அவர் நோக்கி கூப்பிட்டு உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்கள் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மையப்படும். ஆமென். எல்லாரும் எழுதி நிற்கலாமா தெய்வ சமூகத்தில்? ஆமென். எல்லாரும் ஒரு மனதோடு தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே இந்த வருஷத்தில் உம்முடைய பாத்திலிருந்து நாங்கள் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்பா. இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி நம்மை நடத்துவான். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி நம்மை நடத்துவான். தீமைகள் ஆமென். சேதங்கள் ஆமென். சீரா நம்மை காத்திடுவான். தீமைகள் சேதங்கள் சேரா நம்மை காத்திடுவார். இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனி ராஜனி தேற்றி நம்மை தாங்கிடுவார். தேவனி ராஜனி தேற்றி நம்மை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் காணும் சேருவே. போற்றும் ராஜன் ஏசப்பா, பூவியில் நான் வென்றிட செய்திடுவான். போற்றும் ராஜன் பூவியில் நான் வென்றிட செய்திடுவான். மேகத்தில் தோன்றுவான். இயேசுவை போல மாறிடுவேன். மேகத்தில் தோன்றுவான். இயேசுவை போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் தானோமை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானோமை சேருவேன். ஆமென். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீரப்பா, உமக்கு நன்றி. நீ கொடுத்த வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்து ஜெயித்து பெற்றுக்கொள்ளும்படியா என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் பேசுனீங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. புதிய வருஷத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுகிற ஆண்டவர் அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நீ பாதுகாத்து வழியெடுத்துறபடியால் உமக்கு நன்றி. திருச்சபை பிள்ளைகளை பாதுகாத்து வழியெடுத்துறபடியால் உமக்கு நன்றி. வருகிற வருஷத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த தகப்பனே. தொடர்ந்து எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க, எல்லாவற்றையும் நீங்கள் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, முழுமே பிரசனாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.